Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Guys, நான் தான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறேன், ரிட்டர்ன் ஆஃப் த அப்பாகலிப்ஸ் கிளாஸ் டெத் நைட் சாப்டர் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு புது மானுவா. இந்த மானுவா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஒரு அழுகு சவுண்டோட ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மான்ஸ்டர் வந்து அங்கே இருக்கிற மனுஷனை போட்டு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கெலட்டன் கூல் எல்லாமே நோக்கி அங்கே இருக்கிற மக்களை வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லா மக்களும் அவங்க உயிரை காப்பாற்றுறக்காக அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பிரோஜனம் இல்லை, அவங்க எல்லாரும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை யாருனாலும் கேட்க முடியல, அவ்வளோ கொடுமையாக எல்லாரும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லா ஸ்கெலட்டனும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று இடத்துல ஒரு பெரிய ஃபைட் நடந்து இருக்கு. அதாவது ஒரு ஹியூமானிட்டிக்கான ஃபைட்டு. அந்த இடத்துல ஒரு நைட், அதாவது இங்க இருக்க எம்பையரோட ஒரு நைட் வந்து அங்க இருக்க ஒரு டீமன் நைட்டோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆக்ரோஷமான சண்டை ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு ஈக்குவலா அவங்க உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்தாகணும்ல. அந்த முடிவு அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய கடைசி ஸ்ட்ரைக் கூட முடிக்கிறாங்க. ஸ்வாடு மண்ணில் விழுகுது. யாருன்னு பார்த்தா அந்த நைட்டோட ஸ்வாடு, அதாவது நல்ல நைட்டு. அவர் தான் த எம்பையர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லுவாங்க, ஏடிஎஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீ ரொம்ப இன்க்ரெடிபிளாக தான் இருக்க. ஒரு ஹெல்லுலேருந்து வந்த நைட்டோட பவரை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் வந்து காத்தோட காத்தா மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொன்று சைட் பார்த்தா அதுதான் த டார்க் நைட் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த இடத்த ஹியூமானிட்டியை மொத்தமாக அழிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஹெல்மெட்டுக்கு மொத்தமாக கிராக் கொடுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அங்கே இருக்க அந்த குட் நைட்டு தான். அப்போ அவங்க ஹெல்மெட் மொத்தமாக சதறி விழுகும்போது அவங்களோட ஃபேஸ் ரிவீல் ஆகுது. அப்படி ரிவீல் ஆகும்போது அதோட கோஸ்ட் ஃபார்ம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகி ஒரு ஹியூமன் ஃபார்மாக மாறுறாங்க. அப்போ அவங்க ஷார்க் ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கொடி மட்டும் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொடி ஒரு ஸ்கெலிட்டனுக்காக சொந்தமானது. அப்போ அந்த ஸ்கெலிட்டன் வந்து நல்லது, ரொம்ப நல்லது, இந்த இடத்துல என் கையில் இந்த ஆட்சி மொத்தமாக வந்துருச்சு. இந்த மொத்தம் என் பேரும் இனிமே என் கையில தான். அது போக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தள்ளி போடுறோமோ, அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரிவெஞ்ச் சுவையாக இருக்குமா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு உருவம் அங்கே இருக்கிற மொத்த ஆட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட கைக்குள்ளே இந்த மொத்த ஆட்சி வந்ததை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக இது எல்லாத்தையும், அதாவது 1000 வருஷம் ஆனாலும் நான் இதை முடிச்சிட்டேன், இமேஜினேஷன் பண்ண முடியுது, ஆனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த நாட்டோட எம்பையர். அப்போ அந்த ஸ்கெலிட்டன் வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பேர் தான் ஆர்க் லிச் டியூரகோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த எம்பையர் ரொம்ப அழுதுகிட்டு, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, என்னோட மக்களை இப்படி படுகொலை பண்ண வச்சிருப்ப அப்புறம் அவங்க அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி கத்தும் போது அவங்க பேரை காமிக்கிறாங்க. இவங்க தான் இடியாஸ் எம்பையர்ஸோட எம்பையர், த ஹாக்வர்ட் ஹலிட் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே என் மக்களை இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க நைட்டு வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே என் பேர் வந்து, நீ இவ்வளோ ஃபில்த்தி டெவில் தெரியுமா, உனக்கு இது பத்தாதா, உனக்கு எள்ளு பத்தாதா, எதுக்காக இங்கே வந்து இப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து கத்துறது எவ்வளோ எனக்கு இனிமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்கெலிட்டன் இன்னொன்று சொல்லுதான், நீ பேசி முடிச்சிட்ட, நான் அடுத்த வேலையை பார்க்க போவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நான்சென்ஸை பேசிக்கிட்டு இருக்க, என்ன அடுத்ததை பண்ண போற, நீ என்ன பண்ண போற, இந்த இடத்துல ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு அங்க இருக்க அந்த கிங் கேட்கும்போது அந்த இடத்துல அதுவா, இப்போ உன்னோட இடத்த மொத்தமாக அழிச்சிட்டேன்னா இப்போ இது எதுவுமே ஹிஸ்டரியிலே இருக்காத அளவு நான் அழிக்க போறேன் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட அரசனால அவங்களோட பவர் இல்லாத காரணத்தினால எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப தீக்கி போயிட்டாரு. அப்போ அந்த ஸ்கெலிட்டனுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வராங்க. இவங்க தான் த டீமன் கிங்ஸ். மொத்தம் 4 டீமன் கிங்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கெலிட்டன் என்ன சொல்லுதான், நீங்கள் 4 டீமன் கிங்ஸ் நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது போக ஒன்றையும் சேர்த்து தான் டீமன் நைட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த டீமன் நைட் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சண்டை போட்டாங்களே, அப்போது இந்த ஸ்கெலிட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இம்பீரியல் க்ரௌனை எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ரௌனை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நைட்டு. அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நைட்டு அந்த கிரீடத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஓ, என்னோட ரொம்ப ராயல் நைட்டி, நீ வந்து இன்னைக்கு பெரிய ரோல் பண்ணியிருக்க இந்த கொண்டு வந்தது காரணத்தினால. அது போக உனக்கு ஏதாச்சும் நான் ரிவார்ட் பண்ணி ஆகணுமே இந்த சர்வீஸுக்கு அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டெத் நைட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்லலான்னு. அப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கும்போது இங்கே இருக்க அந்த ஸ்கெலிட்டன் நைட் வந்து,
சாரி நான் என்ன ரொம்ப ஃபூலிஷான கொஸ்டினை கேட்டேன் போல. நீ என்னோட ஸ்லேவ் ஆச்சே. ஒரு ஸ்லேவுக்கு வந்து அவங்களோட மாஸ்டருக்கு சர்வ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அப்போது உனக்கு எது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேடத்தை மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய ஒரு அட்டாக் வருது. பார்த்தா அந்த கிரவுன் மொத்தமாக உடையுது. அந்த இடத்துல பார்த்தா அந்த டெத் நைட் அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணும்போது அங்கே இருக்க மற்ற டீமன் கிங் ஷாக் ஆகுறாங்க, என்ன நடக்குதுன்னு. அப்போ அங்கே இருக்க அந்த ஸ்கெலிட்டன் அதோட கையை வச்சு ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி வரும்போது மற்ற டீமன் கிங்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கெலிட்டனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்டான்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சரி அப்போ டீமன் நைட் வந்து அட்டாக் பண்ணி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது இங்கே இருக்க அந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் டிஃபென்ஸில் இல்லாத காரணத்தில் கொஞ்சம் அட்டாக் வந்துருச்சு, ஆனால் என் உடம்புல எப்படி எனக்கு தான் அடிப்படாது அப்போ அந்த ஸ்கெலிட்டன் நினச்சிக்கிட்டு இருக்கு. அது போக நான் உனக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த டீமன் நைட் என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக என்னோட ஓன் கான்சியஸ்க்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல காமிக்கிறாங்களே, இவர் தான் நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் என்ன கேட்குறானா, எப்படி நீ என்ன சொல்கிற, நான் தான் உன்னோட கான்சியஸை மொத்தமாக இழக்க வச்சிட்டேனே, எப்படி நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன வேணா எடுத்துருக்கலாம், ஆனால் என் கான்சியஸ் என் உடம்போட சேர்ந்தது, அது எப்பவுமே டிஸப்பியர் ஆகவே ஆகாது. நீ நினச்சிட்ட எல்லாத்தையும் எடுத்தேன்னு, ஆனால் அது தப்பு. நீ என்னோட கான்சியஸ் என்னோட பாடிக்குள்ளே போட்டு ட்ராப் பண்ணி வச்சுருக்க. என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் என்னென்ன துன்பத்தை பண்ணேன், யாரெல்லாம் கொலை பண்ணேன், எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப விரக்தியாக இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுகிற அப்போ நாங்கள் இருக்க ஸ்கெலிட்டன் கேட்குது. ஏன்னா நீ தான் என்னோட கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸு. நான் வேணா உன்னை மன்னிச்சு விட்றேன், ஏன்னா உன்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் உன்னை மன்னிச்சு விட்றேன். இந்த தடவை நான் வந்து கோவப்படாமல் இருக்கேன், ஒழுங்கா உன்னை நீ எனக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எனக்கு வேறு வழியில் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் இன்னொன்று வழியை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு மற்ற 4 டீமன் கிங்கும் நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஹீரோ வந்து அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் ஏதோ அட்டாக் பண்ணுறான். அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அட்டாக், ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்ணுறான். அந்த ஸ்விங்கில் 4 டீமன் கிங்கும் பறந்து போய் விழுகிறாங்க. அந்த ஸ்கெலிட்டனால தாங்க முடியல. இது எப்படி என்னோட 4 டீமன் கிங்ஸும் ஒரு ஸ்ட்ரைக்கில் எப்படி இவன் முடிச்சான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போனா எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் வந்து கையை மேலே தூக்கும்போது எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் படம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே எல்லாம் வந்துக்கிட்டு நம்ம ஹீரோ நோக்கி வரும்போது, முடிஞ்ச அதை தடுப்பியான்னு பார்ப்போன்னு சொல்லும்போது எல்லாம் கொடு வேகமாக வந்துகிட்டு இருக்கு, பசியோட வந்துகிட்டு இருக்கு நம்ம ஹீரோ சாப்பிட்றக்காக. அப்போ நம்ம ஹீரோ வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சுற்றி ஒரு டிமானிக் காரா வந்துகிட்டு இருக்கு. அது மூலமாக அங்கேருந்து வந்த எல்லா அப்போ ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்க எல்லா ஸ்கெலிட்டன் கோல் வந்து அப்படி ஹீரோ சொல்ல பேச்சு கேட்டு அப்படி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்கிட்ட சரண்டாங்க அப்படின்னு ஹீரோ வந்து அவனோட கையை வந்து அப்படி முறுக்கும் போது அந்த டிமானிக் ஏரா மூலமாக எல்லா ஸ்கெலிட்டன் கோல் அப்படியே வந்து கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிது. நின்று ஆனோன்னே அதோட உடம்பு எல்லாமே கிராக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அது எல்லாமே மொத்தமாக சிதற ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த ஸ்கெலிட்டன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இது வாய்ப்பில்லை, இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்கெலிட்டன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கு. இது வாய்ப்பே இல்லை, நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு மான்ஸ்டர் ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்குது, அது எப்படி அப்படின்னு வந்து அந்த ஸ்கெலிட்டன் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்கெலிட்டன் என்ன சொல்லுதுன்னா, நான் பார்க்குறேன் நீ ரொம்ப ஃபியூரியஸாக இருக்க, என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, நானும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் உன்னால் ஜெயிக்க முடியாது. என்னதான் நீ வந்து அதாவது இந்த பாடி நீ டிஸ்ட்ராய் பண்ணணும், என்னோட சோல் இன்னொன்று இடத்துக்கு போயிடும், என்கிட்ட எக்கச்சக்கமான விசல் இருக்குது, அது மூலமாக நான் திரும்பி வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண வருவேன் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நான் இந்த பாடிக்குள்ளே எக்கச்சக்க வருஷமாக ட்ராப் ஆகியிருந்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, உன்னை வந்து கொலை பண்ணுறது கஷ்டம், ஆனால் அதுக்கேற்ற ஒரு டெக்னிக்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் அந்த ஸ்கெலிட்டன் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஸ்டான்ஸில் இருக்கும்போது எக்கச்சக்கமான ஆரா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்கெலிட்டன் யோசிக்கும் போது, நான் இத்தனை வருஷமாக உன்னை கொலை பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை இருக்கிறனால உன்னோட சோலோட சேர்த்து மொத்தமாக அழியும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு டெக்னிக் கிடையாது, அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது இது, ஆனால் இதை பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸ் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ ஆல்ரெடி அட்டாக் பண்ணி முடிச்சிட்டான். அந்த சோல் மட்டும் தனியாக பிரிஞ்சு போய் அப்படியே அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. இது என்னது இது அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அட்டாக்கே பண்ணல. அதுக்குள்ளே அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஏன்னா அந்த ஆறா மூலமாகவே அந்த ஸ்கெலிட்டனோட சோல் மொத்தமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ஹீரோ ஸ்லாஷ் பண்ணும்போது அந்த ஸ்லாஷில் அந்த ஸ்கெலிட்டன் பறக்க பார்க்குது, ஆனால் அந்த ஸ்லாஷ் மொத்தமாக வாங்கிருச்சு. அப்போ அந்த ஸ்கெலிட்டன் மொத்தமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் திரும்பி பார்க்குது,
என்னது இது? எனக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த மாரி டொக்கிக்கலாம் ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. அப்புறம் ஸ்கெலிட்டன் கத்திக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அது உடம்புலேருந்து அப்படியே சோல் பிரியுது. அது உடம்பு அப்படியே கத்த ஆரம்பிக்குது. அந்த சோல் அப்படியே வானத்தில போய் ஒரு போர்ட்டல் மாரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இத நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சோல் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்க? அப்புறம் ஸ்கெலிட்டன் நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது வானத்தில போய் மொத்தமா வெடிக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அதோட மண்ட ஓடு மட்டும் கீழ வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்கெலிட்டனோட அந்த மண்ட ஓடு மட்டும் அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நரகத்துக்கு போய் தொலை அப்படின்னு சொல்லி அதோட காலை வச்சு மொத்தமாக நசுக்கி உடச்சிடுறான். அப்படி உடைக்கும்போது பக்கத்தில் இந்த அரசர் இருப்பார்ல, அவர் நடுங்கிட்டு இருக்காரு. இங்கே இங்கே இப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே முட்டி போட்டு கீழே விழுந்துட்டான். ஃபைனலாக இது முடிஞ்சிருச்சு. இன்னும் இன்னும் ஒரு விஷயந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் அப்படியே ஹீரோ தூக்குறான். ஒருவேளை நான் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிருந்தா நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பேன். ஆனால் என்னால் முடியல. இருந்தாலும் எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட என்னோட குடும்பத்தை மன்னிப்பு கேட்டிருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனோட உடம்புக்குள்ளேயே அவன் ஸ்வாட செலுத்துறான். அப்படியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ சாவுறான். அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வருது. யான் யான் டியாமியன் டேமியன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஹீரோக்கு. இது என்ன லூயிஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குது இந்த வாய்ஸ் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, டேமியன் நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, தேங்க் காட் நான் அப்போ வந்து இன்னும் நரகத்துக்கு போகல. அங்கே போகிறதுக்கு முன்னாடியாச்சு உன் உருவத்தை பார்த்தேனே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏ நீ என்ன என்னை ரொம்ப ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்க. நான் இந்த வயசில் இப்படி தானே இருப்பேன். என்ன அப்பா கிட்ட வந்து உன்னை திட்டு வாங்கக்கூடாதுன்னு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னை இப்படி புகழ் தான் நான் உன்னை வந்து காப்பாற்றி ஒன்று இருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு உட்காடுறான். சரி. உங்க அக்காவை நீ எப்பவுமே நம்பு. உங்க அக்கா வந்து நீ எல்லாத்துலேருந்து காப்பாற்றுவாங்க சரியா? அது போக இந்த இடத்துல பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் பார்க்குறேன். என்ன நடக்குதுங்க? நான் நான் வந்து இந்த மேன்ஷனை ஏற்கனவே என் கையால் மொத்தமாக சாவடிச்சேனே. என்ன நடக்குதுங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மேன்ஷன் நான் மொத்தமாக என் கையாலே மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணினேன். ஆமாம் அப்போனா இது கனவு கிடையாதா? நான் எங்கே இருக்கேன்? ஒருவேளை இது ஏதாச்சும் என்னோட கான்சியஸ் அவன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கானா? இது என்ன நடக்குது? நான் என்ன கனவு கண்டேன்னா? இங்கே என்ன நடக்குது? இது என்ன இங்கே ஏதோ குச்சி இருக்குது. சரி அப்போ இது ஒரு வழி தான் இருக்குது நான் கண்டுபிடிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குச்சியை எடுக்கிறான். எனக்கு ஏதோ ஒரு விதமான ஃபீலிங்காக இருக்கே. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு வேகமாக போய் அந்த குச்சியை வச்சு அந்த கல்லில் ஒரு குத்துறான். அப்படி குத்தும்போது அந்த குச்சி உடையுது. அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்படின்னு பார்க்கும்போது அந்த குச்சி உடஞ்சிருச்சு. இது ரொம்ப இன்சேனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த குத்துன இடத்துல அந்த கல் மொத்தமாக அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல பார்த்தோன்னே அப்பனா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அப்பனா இது கனவு கிடையாது. நான் அப்போ பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா? இது இது என்னால் பார்க்க கூட முடியல. நான் அப்பனா பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா? நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதுக்கடுத்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பை.